தமிழ் புத்தக நண்பர்கள் சார்பாக நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் என்னுடைய ஒரு நாவலை விமர்சனத்துக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சிறப்பான ஆய்வுரை வழங்கிய சித்ரா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த உரையை கேட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கம். நான் 20 நிமிடங்களும் உங்களுக்கு 10 நிமிடங்களும் ஒதுக்கியிருந்தாங்க. நான் உங்களுக்கு 20 நிமிடமும் நான் 10 நிமிடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் படிக்கிறதுனால தான் நான் எழுதுகிறேன். அதனால் அதிக நேரம் உங்களுக்கு கொடுக்கறது தான் நியாயம். 10 நிமிடம் கூட எனக்கு கூடுதல் தான். ஏன்னா அவங்க நாவல் சொல்லிட்டாங்க. அந்த நாவலை படிக்கிறதுக்கான உங்களுடைய விருப்பம் இருக்குன்னா நீங்கள் படிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு நாவலை எழுதுனேங்கிறத பற்றி மட்டும் ஒரு சின்ன சுருக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 8-10 வயதுகளில் நான் மல்லாங்கனருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் குடியிருந்தோம். எங்களுடைய வீதியினுடைய அந்த முடிவில் வந்து ஒரு கோவில் இருக்குது, சென்னகேசவ பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு பெருமாள் கோவில். அன்றாடம் காலையில் அந்த கோவிலில் நாதஸ்வரம் ஒலிக்கும், கேட்போம் நாங்கள். இந்த நாதஸ்வரம் கேட்டு வளர்ந்தது அப்படிங்கிறது தினம் அது வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சாலே அது சத்தம் கேட்டு தான் எழுந்திரிப்போம். அந்த வாசிக்கிறவங்கள எங்கள் வீதி வழியாக தான் வருவாங்க. விசேஷ நாட்களில் எங்கள் வீடு முன்னாடி வந்து நின்று வாசிப்பாங்க. அது கிராமப்புறங்களில் உங்களுக்கு தெரியும். அந்த நாதஸ்வர கலைஞர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று வாசிப்பாங்க. ஒரு முறை நான் அந்த மாதிரி இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவர்களோட ஒரு சிறுவனை பார்த்தேன். ஒரு என் வயதில் நான் 8-10 வயசு இருக்கும். அப்போ அந்த வயதில் இருக்க ஒரு சிறுவன். ஆனால் அவன் வேஷ்டி கட்டியிருந்தான். வேஷ்டி கட்டிட்டு ஒரு சின்ன சிங்கி வச்சுட்டு அவங்க கூடயே அடிச்சுட்டே வந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என் வயசில் ஒருத்தன் வேஷ்டி கட்டியிருக்கானே, அவன் யார்? அவன் எப்படி வேஷ்டி கட்டிட்டு வரான்? அந்த தெருவுக்கு வேஷ்டி எப்படி கிடைக்கும்? அப்படி வேஷ்டி கட்டினா என்னோட பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் யாரும் இல்லையே. அப்புறம் இவன் ஒரு விளையாட்டு சிறுவன் மாதிரி இல்லையே, இவ்வளவு இயல்பா அவங்க கூட சேர்ந்து வாசிக்கிறான். அவங்க ஒன்றா வீதியில எல்லாம் போகிறாங்களே, நான் பின்னாடியே போனேன். அவர்கள் எங்கள் கிராமத்தில் வாசி முடிச்சுட்டு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த ஊருக்கு போகும்போது நான் அவங்க பின்னாடியே போகிறேன். அந்த நாதஸ்வரம் வாசித்தவர் என்னை கேட்டார், ஏன் தம்பி கூட வரீங்க அப்படின்னு. நான் அவங்க கூட வந்துடட்டுமா அப்படின்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டார். நீங்கள் வாசிக்கிறது எனக்கு பிடிக்கும், நான் வந்து உங்கள் கூட இருக்கட்டுமா அப்படின்னு. வாங்கலேன் அப்படின்னாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த பையன் என்ன மாதிரியே ஒரு டவுசர் சட்டையோட வெளியே வந்தான். அவரே ஆச்சரியம் வந்துச்சு. என் வயசு பையன்தான் போல இருக்கு, கற்றுட்ருக்கிறான், அவனுக்கு இந்த கலையில் ஈடுபாடு இருக்குது, குடும்பத்தில் சொல்லித்தராங்க. எல்லாம் தாண்டி அந்த கலையில் ஈடுபடும் போது வயது முக்கியம் இல்லையோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அந்த கலையில் ஈடுபடுறதான் முக்கியமே தவிர அது சின்னவனா பெரியவனா என்ன வயதுங்கிறது இல்லை, ஈடுபாடு அக்கறை தான் முக்கியம் அப்படின்னு. அவங்களோட சாப்பிட்டேன். நான் அவங்களோட வீட்லேயே படுத்திருந்தேன். அவங்ககிட்ட சொன்னேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு. இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை காணோன்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து தேடி இரவு அங்கே வந்தாங்க. தேடி வந்தபோது நான் அவங்க வீட்டோட வெளியே படுத்துக்கிறேன். என்னை எங்கள் மாமா தான் தூக்கினார். தூக்கிட்டு இங்கே வந்து படுத்துருக்கிறானா அப்படின்னப்பா சொன்னார், தம்பி இந்த நம்ம வாசிக்கிறதெல்லாம் கேட்குறாப்புல, அனுப்பி கொடுங்க கேட்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போது அவங்க மாமா சொன்னார், படிக்கிற பையன், அதனால் படிக்கட்டவங்கெல்லாம் படித்த பின்னாடி கேட்கலாம் தானே அப்படின்னு. எனக்கு எப்போவுமே அந்த சம்பவம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ நம்ம அறியாத ஒரு வயதில் இசை நம்மளை ஏதோ பண்ணுது. நம்ம அது பின்னாடி போகிறோம், பார்க்குறோம், அந்த இசையை கேட்குறோம். பின்னாடி நிறைய நல்ல நாதஸ்வர கலைஞர்களுடைய இசையை கேட்டிருக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் அதை கேட்குறவங்க இருந்தாங்கிறதுனால கார உஷார் நேத்திரத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அது பக்கத்தானே, இப்போ கோயில்பட்டியிலேருந்து கார உஷியெல்லாம் பக்கங்கிறதுனால அவர் வந்து வாசிப்பார். கோயில்பட்டியில் தான் இருந்தார். அதில் காரக்குறிச்சி அருணாசலம் வந்து கோவில்பட்டியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அவர் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு வருஷந்தோறும் வந்து வாசிப்பார். ஒரு முறை அவருக்கு சென்னையில் ஒரு முக்கியமான வீட்டு கல்யாணத்துக்கு வாசிக்கணும். அவர் வாசிக்க வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், இந்த பிள்ளையார் கோவிலில் வாசிக்கணும், அது பொதுமக்களுக்கான கச்சேரி அப்படின்னு. அந்த கச்சேரியை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த கச்சேரியில் கேட்டுட்டு இருந்த இந்த பேருந்து நிலையத்தில் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் காரக்குறிச்சியார் வாசித்து முடிச்சோடனே ஓடி வந்து ₹1 அவருக்கு காணிக்க கொடுத்துருக்கிறார். அவர் காரக்குறிச்சியார் சொல்ல, என் வாழ்க்கையில் இதுதான் நான் படைத்த பெரிய சன்மானம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நாதஸ்வர கலைக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் அழியாத நினைவுகளும் இருக்குது. ஆனால் அந்த கலைஞர்களோட வாழ்க்கை அப்படி இல்லை. நான் நிறைய நேரம் பேருந்து நிலையத்தில் பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய தவில வச்சுட்டு நாதஸ்வரத்தை வச்சுட்டு பேருந்து பின்னாடியே ஓடுவாங்க. கூட்டம் நிறையா இருந்தால் ஏற முடியாது. கூட்டம் இருந்து ஏறினா அந்த நாதஸ்வரத்தை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, மேலத்தை வைக்க இடம் இருக்காது. டபுள் டிக்கெட்டுமா, லக்கேஜ் போடுவேம்மா. எங்கள் கிராம பக்கங்கள்லாம் பேருந்தில் மிகப்பெரிய கூட்டம் இருக்குங்கிறதுனால இவங்கள மேலே ஏற்றிடுவாங்க, பஸ் மேலே உட்காந்துட்டு வருவாங்க.
பயமாக இருக்கும் நமக்கு பார்க்கவே. ஆனால் அப்படியும் கூட போய் வாசித்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏன் நம்ம காலத்தில் காணாமல் போயிட்டாங்க? நான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவர்களை என் கண்ணிலேயே பார்க்கல. எங்கே போனாங்க அவங்கெல்லாம், என்ன ஆனாங்க? எங்காவது ஒரு இடத்துல நாதஸ்வரம் வாசிக்கிறதுனா ஒரு தமிழ் குடும்பம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு தமிழ் குடும்பம் இருக்குது, தமிழ் வாழ்க்கை வாழ்கிறாங்க, தமிழர்களுடைய அடையாளம்னு தோணுது. ஆனால் அந்த கலையே இல்லை, ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கலையினுடைய மகத்துவத்தை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் தெரிஞ்சிக்கல. அப்போ நான் குறைந்தபட்சம் அந்த கலைஞர்களுடைய நினைவுகளையாவது பதிவு பண்ணலாம். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே உள்ள ஐயா சொன்னாங்க, அந்த மாவட்டத்துக்கே உள்ள சிறப்பு என்னென்னா, அங்கே ஒரு சாதாரண சாலை ஓரத்தில் ஒரு வாழைப்பழம் வைக்கிறவனுக்கு கூட நல்லா சங்கீதம் தெரியும், கேட்க தெரியும், அனுபவித்து அந்த சங்கீதத்தை கேட்கவும் ரசிக்கவும் அந்த கலைஞர்களை மதிக்கவும் தெரியும். எங்கள் ஊர் பக்கம் விவசாயிகள், அவங்களுக்கு இந்த சங்கீதத்தை கேட்க தெரியாது, ஆனால் சங்கீதத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த நிறைந்த மனதால் அள்ளி கொடுக்க தெரியும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா அவங்களால முடிஞ்ச தானியத்தையோ அல்லது அவங்களால முடிஞ்ச உதவிகளையோ செஞ்சுருக்காங்க. விவசாயம் இல்லாமல் போனோன்னே இந்த கலைகளும் இல்லாமல் போயிடுச்சு. விவசாயத்தோடு இந்த கலைகளும் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இந்த நாவல். அதை தான் நான் உண்மையாக இந்த நாவலில் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்கான பள்ளிகள் இருந்ததில்ல, அதெல்லாம் மூடப்பட்டுச்சு. 1-2 இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். அங்கே யார் படிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பும் இல்லை. அந்த பள்ளிகளை பற்றி, நாதஸ்வரத்தை பற்றி, அதில் ஈடுபாடு உடைய இந்த மனிதர்களை பற்றி, இந்த ரசனையை பற்றி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபூர்வமான கவிதைகளை பற்றி. இதில் ஒருத்தர் வரார், அவர் ஒருத்தரை மட்டும் சொல்லணும் அவசியம். இதில் ஒருத்தரை எழுதியிருக்கிறேன், அவர் பேர் ஒரு செவிட்டு ஐயர் அப்படின்னு. செவிட்டு ஐயருக்கு என்ன, அவருக்கு காது கேட்காது, ஆனால் எல்லா கச்சேரிக்கும் முன்னாடி வந்து உட்காந்துக்கிடுவார். என்ன அவரோட ஒரு சிறப்பு? ஊமையர். அவர் எங்கள் ஊரில் அது செவிட்டு, என்னமா கதையெல்லாம் மாற்றிருக்கேனுங்க, அவர் பேர் செவிட்டு ஐயர். அவருக்கு என்னென்னா காது கேட்காது, ஆனால் உட்காந்தே இருப்பார், பாடுறவரை பார்த்துட்டே இருப்பார். தலையை அசைச்சிட்டாருன்னா தப்பாக பாடுறாருன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு அப்படி இருக்கணும். அதனால் அவர் முன்னாடி பாடும்போது வித்வான்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க, அவர் ஏதாவது தலையாட்டிடுவாரோ அப்படின்னு. பிடிக்காட்டா எழுந்து போயிடுவார், ஒன்றும் சொல்ல மாட்டார், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார். ஒரு வேளை ரொம்ப நல்லா இருக்குன்னா அவர் சர்க்கரை கொண்டு வருவார், வீட்டிலேருந்து வெல்லமோ சர்க்கரை அது கொடுப்பார். அவ்வளோதான் அவங்களுக்கு பரிசு. ஒரு வித்வான் அப்படி பாடும்போது பாதியில் எந்திரிச்சு போயிட்டார். இவருக்கு கோபம், நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக அவர் பாதியில் எந்திரிச்சு போயிட்டாரு, என்னையா செவிட்டையர் அவ்வளோ பெரிய ஞானஸ்தானா? ஆமாம், அவர் எந்திரிச்சு போனால் நீ தப்பாக தான் பாடின, ஏன்னா அதுதான் தீர்ப்பு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. யோசித்து பாருங்க, அவங்க யாரு? வாழ்க்கையில் அவர் என்னவா இருந்தார்? சாமானிய மனிதர், ஒரு உணவகத்தில் உணவு தயாரிக்கிறவர், ஆனால் ரசனையில் எல்லா வித்வான்களோடும் மேலானவர். இந்த மாதிரியான மனிதர்களை பற்றின இந்த கதைகளை கேட்கும் போது தான் அந்த இசையும் இசைக்கலைஞர்களும் அவங்களோட வாழ்ந்த இந்த மனிதர்களும், அப்புறம் அந்த இசையை கேட்கும் போது கண்ணீர் விடுறதை நான் பல முறை பார்த்துருக்குறேன். ஒரு கல்யாண வீட்டில் அந்த நாதஸ்வர கலைஞர் வாச்சிட்ருக்காரு. கல்யாண வீட்டுக்கு உள்ளே போன ஒரு பெரியவர் 300 நிமிடம் தேம்பி அழுதுட்டு உள்ள வர்றார். நான் அவரை போய் பார்த்தா, ஐயா நீங்கள் ஏன் அழறீங்கன்னு கேட்டோன்னே சொல்கிறார், என்னம்மா வாசிக்கிறான், யார் கேட்குறா, எல்லாருக்கும் அவசரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பாராட்டணுமேன்னு யாருக்குமே தோணலையே, ஒரு நிமிஷம் பாராட்டிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ நமக்கு அது ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுறார். சங்கீதம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காக நேரடியாக கடவுளையே கொடுத்தது தான். அதனால் அதை நம்ம இவ்வளோ ஒரு எளிதாக ஒரு கலைஞனிடமிருந்து பிறக்க தானே முடியாது. அவனுக்குள்ளே அது ஒரு அருள் தான், ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பாக்கியம்தான். அதனால் நான் அந்த தமிழ் வாழ்க்கையினுடைய இந்த உலகத்தை ஒரு நாவலாக எழுதியிருக்கிறேன். இந்த நாவல் எனக்கே உரிய இந்த கதை சொல்கிற முறையும், என் வாழ்க்கையும், என்னுடைய நினைவுகளும், என் மனதோட நினைவுகளும், என்ன சொல்லப்போனால் என்னுடைய முன்னோடி கி ராஜநாராயணன் சொன்னவரெலாம் எங்களுடைய ஒரு தாத்தா மாதிரி. நாங்கள் எப்போவுமே உரிமையாக தாத்தாவோட பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தானே, அதனால் தாத்தா பாக்கெட்லேருந்து கொஞ்சம் சொற்களை எடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய நேரம் தாத்தாக்களுக்கும் தெரியும், பேரங்களுக்கு தானே நம்ம சேர்க்கறதெல்லாம் அனுபவிக்கிட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த வேலை தமிழுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை நமக்கு நிறைய தாத்தாக்கள் இருக்கிறாங்க. பாரதியார்லேருந்து எல்லா கபிலர் பரணர்லேருந்து கம்பர்லேருந்து எல்லாம் என்னுடைய தாத்தா தான். யாரிடமிருந்தும் எனக்கான சொல்ல நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க கோச்சிக்கிட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஒரு வேளை நிறைய நேரம் நான் எழுதுகிற தருணங்கள் அப்படி நினச்சிக்கிறது உண்டு. நான் எழுதும் போது என் பின்னாடி அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம சரியாக செய்கிறோமான்னு அவங்க பார்க்குறாங்கங்கிற நினைப்பு உண்டு. அதுதான் என்னை எழுத வைக்கிது. முதல்ல நம்ம நாதஸ்வர கலைஞர்களை அவர்களை ஜாதி அடிப்படையில் பிரிக்கிறத, துவேஷிக்கிறத, அடையாளப்படுத்துறத நாம் தவிர்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அப்படி இல்லை.
அது வாழ்க்கையிலேயே அவங்க அதோட கலந்துட்டாங்க. ஆனால் எங்கள் பகுதிகளெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நாதஸ்வர கலைஞர்கள் நான் அந்த நாவலை எழுதும் போது சிலர்கிட்ட நேரில் போய் பேசினேன், சிலர்கிட்ட அவங்ககிட்ட படித்து காட்டினேன். அப்போ அவங்க அதை எடுத்துருங்க, அந்த பேரை வேண்டாம், அந்த எங்கள் பேருக்கு பின்னாடி நீங்கள் குறிப்பிட்ற அந்த ஜாதி பேர் வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லை அதை சொல்லி எங்களை கேவலப்படுத்துகிறாங்க, அதை சொல்லி சாப்பாடு போட மாட்டாங்க, அதை சொல்லி இன்னும் கூட எங்களுக்கு சில இடங்களில் வாசிக்க அனுமதி இல்லை. அதே நேரத்தில் இந்த கலையை கற்றுக்கிட்ட இஸ்லாமியரை நான் தேடி போனேன். அவங்க சொன்னாங்க, கலை தானேங்க, நாங்களும் விருப்பத்தோடு இருக்கோம், நாங்களும் கோயிலில் வந்து வாசிக்கிறோம், எங்களை ஏன் நாதஸ்வர வித்வானா பார்க்காம இஸ்லாமியராக பார்க்குறீங்க? இல்லையே, அவரை சின்ன மௌலானாக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோம், அவர் வந்து வாசிக்கிறார், எங்கள் ஊர் கோவிலே வந்து வாசிக்கிறார். ஆனாலும் அந்த கலைன்னு வரும்போது அவர் மதம் அடையாளம் பண்ண, அப்படி கலைக்கு மதம் இல்லை, மொழி இல்லை, ஜாதி இல்லை. இன்னொன்று, இந்த கலைஞர்கள் வேறு எதையுமே கேட்கல. அவங்களுக்கு தெரியும் இந்த கலை அவர்களுடைய ஆத்மாவை தான் திருப்திப்படுத்துது, அது ஒரு சேவை தான். ஆனால் அவர்கள் கேட்குற ஒன்றே ஒன்று, உங்களுக்கு அது விருப்பமாக இருந்தால் உங்களுடைய பாராட்டுக்களை மனம் தெரிந்து சொற்களாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு சொல், நல்லா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் போதும், வேற ஒன்றும் வேணாம். அந்த சொல்ல கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அது ஒன்று தான் அவர் வேண்டுகோளாக வைப்பேன். எது உங்களுக்கு பிடித்திருந்தாலும், எந்த நிலையில் பிடித்திருந்தாலும் மனம் விட்டு பாராட்டுங்க, அது மட்டுமே போதும். புனைக்கதைகள், அனுபவங்களை விளக்கும் கட்டுரைகள், இரண்டில் எதை எழுதும்போது உங்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது? வாசகருக்கு எது பயனளிக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அனுபவ கட்டுரைகள் எழுதும் போதும் புனைவு தான். அது என்னன்னா, எவ்வளவு புனைவுன்னு எழுதுறவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, எந்த அனுபவத்தை நம்ம ஒரு கட்டுரையில் வெளிப்படுத்தும் போதும் அந்த கட்டுரையில் ஒரு பகுதி தான் அது அனுபவம், இன்னொரு பகுதி கொஞ்சம் சேர்மானம் தான். சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் வந்து, நம்ம எது சேர்த்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் தானே, அப்போ அதானே சுவை. எழுத்துக்கு இந்த உப்பு வந்து அதனுடைய புனைவு தான். ஆனால் அது அளவு மிஞ்சிட்டா சாப்பிட முடியாது. அப்போ அந்த கைக்கு தெரியும் இதுக்கு எவ்வளோ உப்பு போடணும். அப்படி தான் வந்து அனுபவத்தில் கொஞ்சம் புனைவு சேருது. நாவல்கள், கதைகள், இலக்கியம் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாசகருக்கு அவர் கொஞ்சம் தேர்ந்த மனதையுடையவராக, ஈடுபாடுடையவராக, இன்னும் சொல்லப்போனால் தான் வாழ்க்கையை விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு தான் அதெல்லாம் இருக்குது. அனுபவ கட்டுரைகள் நேரடியாக ஒன்று சொல்லிடுது. எப்படி சொல்லுது? அம்மா என்னை கூப்பிட்டு வச்சு சாதாரணமாக சொல்கிற மாதிரி ஒரு அனுபவ கட்டுரை ஒன்று சொல்லுது. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறேன், சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, என்னென்னா, உதடு தேய்றதை விட உள்ளங்கால் தேயலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நீ அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லாத, நீயே போய் செய். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், அதை ஒரு அனுபவத்தில் பெறாங்க. யாரையும் பார்த்து அதை செய்ய இதை செய்ய நீ ஏன் சொல்லிகிட்டே இருக்கிற, நீயே போய் செஞ்சிடலாமே அதை. அப்போ இந்த அனுபவத்தை அவர்கள் ஒரு இலக்கிய பூர்வமாக சொல்கிறாங்க இல்லையா? நேரடியாக தான் வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகளை தேர்வு பண்ணி ஒரு அழகாக சொல்கிறாங்க. யாரோ சொல்லும் போது புரியுது. நிறைய அனுபவ கட்டுரைகள் உடனே பயனுடையது. படித்த மறுநிமிடம் மாறிடுவார். ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் பார்த்தேன், எழுதுகிறேன். ஒரு பிறந்த நாளுக்காக, அந்த பிறந்த நாளை கொண்டாடுற குழந்தைக்காக பார்வையற்றவர்களுடைய பள்ளியில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் இனிப்பு கொடுத்து மகிழ்கிறோம். ஒரு குழந்தை வாங்கிக்கிட மாட்டேங்குது. ஏன் வாங்கிக்கிட மாட்டேங்குதுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு, உங்கள் பிறந்தநாளை எங்கள் கூட கொண்டாடுறீங்க, எங்கள் பிறந்தநாளை எப்போ கொண்டாடுவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. எங்களுக்கு சுரீர்னு தோணுச்சு, கரெக்டு தானே. என்னப்போ அந்த ஆள் சொன்னார், சார் அடுத்த முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுற பணத்தை கொடுத்தீங்கன்னா வருடம் பூரா இங்கே இருக்க பிள்ளைங்க பிறந்தநாள் எல்லாத்தையும் கொண்டாடலாமே. உடனே நாங்கள் முடிவு பண்ணோம், அதுதான் கரெக்டு. அப்போ நாங்கள் அந்த பணத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த உடனே ஆண்டு முழுவதும் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பிறந்தநாள் இல்லை, 200 பிறந்தநாள் வருடத்தில் வருது. இதை நான் ஒரு பத்திரிகையில் எழுதின மறுநிமிடம் உடனடியாக பலரும் படிச்சுட்டு அவங்கவுங்களால முடிந்த உதவிகளை செய்கிறாங்க. ஒரு அனுபவ கட்டுரை தரக்கூடிய விளைவுங்கிறது என்னென்னா, உடனே அது யாரோ ஒருவருக்கு உதவியாக, யாரோ ஒருத்தரோட மனதில் போய் சேர்ந்துடும். இன்னொன்று, ஒருவர் சொன்னார், அந்த குழந்தை யாருன்னு சொல்லுங்கள், அந்த குழந்தைக்கே நான் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறேன். அப்படி ஒரு ஏக்கத்தோடு ஒரு குழந்தை வாழக்கூடாது. நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார்னு அந்த குழந்தைக்கே அவர் ஒரு பெரிய விடுதிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி ஒரு பிறந்த நாளை கொண்டாடி பரிசுகள் கொடுத்தார். ஆனால் இந்த அனுபவம்
உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக ஒரு 100,000 பேரை போய் சேரும். அதான் அது ரெண்டுக்கு இடையில கூடிய உத்தரவாதம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சிகளில் நாதஸ்வர நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக கேரளத்தின் செண்டை மேளம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நாதஸ்வர கலையினை பாதுகாக்க செண்டை மேளத்தினை டிஸ்கரேஜ் செய்ய வேண்டுமா, அல்லது இசைக்கு கலைக்கு எல்லைகள் கிடையாதா? சரியான கேள்வி. ஏன்னா இந்த நாவலில் அப்படி ஒரு பகுதி எழுதியிருக்கேன். இவங்க கல்யாண வீட்டுக்கு வாசிக்க போகும்போது இந்த கல்யாண வீட்டில் உள்ள ஒரு வசதியானவர்களால நாதஸ்வரம் ஏற்பாடு பண்ணிடுவார், செண்டை மேளமும் பண்ணிடுவார். இவங்க எங்கே வாசிக்கிறதுன்னு கேட்டப்ப நீங்கள் உள்ள வாசிங்க, அவங்க வெளியே வாசிப்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க கேட்பாங்க, அந்த சத்தத்தில் நாங்கள் வாசிக்க முடியாதுன்னு. உங்கள் வாசிப்பை தான் இவ்வளோ காலம் கேட்குறாங்களே, யாரும் கேட்க போகிறா? சும்மா உட்காந்து வாசிங்க, இது ஒரு சாஸ்திரம் தான். நீங்கள் வாசிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். வாசிங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சொல்லாங்க, அப்படி வாசிக்க முடியாது, அவங்களாவது வாசிக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சது இல்லையா, அப்படி பேர் கிடைக்கட்டும். ஆனால் இதுவும் எங்கள் இடத்துக்கு தானே இன்னொரு நாளைக்கு போய் சேரும். நாங்கள் இன்னைக்கு எப்படி வெளியே அனுப்பப்படுறோமோ அப்படி இதுவும் அனுப்பப்படும். அப்போ என்ன அப்படின்னா கலைக்கு அப்படி இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய நம்மளோட இசையை நம்ம ஏன் விளக்கணும்? ஒரு நாகரிகங்கிறது இல்லை, காரணமே இல்லாமல் அந்த கலைஞர்களை நீங்கள் ஒரு தனி நேரம் ஒதுக்கி அவர்களை வந்து வாசிக்க சொல்றதுல உங்களுக்கு என்ன இருக்கு? அது வெறும் சடங்கு இல்லையே. எத்தனை பேரோட வாழ்க்கை, இவ்வளோ பேரை வர வச்சு ஒரு பெரிய விஷயத்த அவங்களால சென்னை மேலாம் நடத்த முடியுது. நடத்துங்க, அதை ஒரு மாலை நேரத்தில் அதுக்கு ஒரு தனியாக வரவு கொடுங்க, காலையில் இவங்க வாசிக்கட்டுமே. ஆனால் இவர்கள் வேணாம் அவர்கள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல ஒரு காரணமும் இல்லை. அப்போ ஒன்றே ஒன்று என்ன, இவர்கள் நம்மோடு வசிக்கிறாங்கிறது தான் இவர்கள் செய்கிற தவறு. இன்னொன்று, இவர்களுக்கு பேச தெரியல, ஆங்கிலம் தெரியல, கடிதம் எழுத தெரியல, எல்லாம் தாண்டி இவர்களுக்கு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. அதை மீறி இந்த நாதஸ்வர கலைஞர்கள் எங்காவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் உடனடியாக சொல்கிறாங்க, என்னப்பா நாதஸ்வரம் வச்சுட்டு நீ எல்லாம் காசு கேட்க வந்துட்டியே. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த புத்தகம் எழுதின பின்னாடி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு நாதஸ்வர கலைஞர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கீங்க, இங்கே மேன்மையெல்லாம் சரி, ஆனால் எங்களுக்கு ஏதாவது அதில் வருமானம் கிடைக்குமா? நான் சொன்னேன், வருமானம் கிடைக்காது, ஆனால் வருமானம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும், கட்டாயம் அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. அது நான் எப்பவும் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, நல்ல கலைஞர்கள் இந்த சன்மானத்தை தாண்டி பிள்ளைங்க இதெல்லாம் கற்றுக்கலைங்கிறத தாண்டி பிடிவாதமாக வாசிக்க தான் செய்கிறாங்க. சமயமாக கூட அப்படி ஒரு கோவிலில் பார்த்தேன், யாருமே இல்லை, பிரகாரத்தில் ஒரு பாட்டு வச்சுட்டே இருக்காரு. யார் இருந்தால் என்ன, யார் இல்லைன்னா என்ன, வேணாம், எதுக்கு எனக்கு இந்த கடந்து போகிற மனுஷனுக்கு இல்லை வாசிக்கிறதுன்னு அவருக்கு தெரியுது. நான் யாருக்கோ வாசிக்கிறேன், நீயும் கேட்டுக்கலாம், அவ்வளோதான், வேணும்னா நீ கேட்டுட்டு போ கொஞ்ச நேரம் அப்படின்னு. நாங்கள் 3 பேர் போனோம். 3 பேருமே எங்களை அறியாமலே அங்கே உட்காந்துரும், கேட்டுகிட்டே இருக்கிறோம். எங்களை ஒரு பார்வையில் அவர் பார்த்துக்கிறாரு, பார்த்துட்டு வாசிட்டே இருக்கிறாரு. வாசிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியுது, தானே வந்து உட்காந்து இல்லை, நல்ல சங்கீதம் தானே அதுக்கான ஆளை கூட்டிகிட்டு வரும், கேட்க வைக்கணும் அப்படின்னு. அது தன்ட்ட இருக்குங்கிற அந்த கர்வம் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அந்த கலைஞர்கள் வாழ்வாங்க கண்டிப்பாக. அவர்களுக்கான காலம் ஒருபோதும் அவர்களோட இடத்த பறிச்சிடாது. அவர்களுக்கான நிச்சயமான இடம் இருக்கும். இதெல்லாம் நாம் உண்டாக்கிக்கிட்டது தான், நாமளே மாற்றிக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் இந்த நாதஸ்வர கலைக்கு நாம் ஒரு புத்துயிர்ப்பு கொடுக்கலாம். ரத்தினம் பக்ரி அவர்களின் இந்த நிலைக்கு காரணம் அவர்கள் செய்த கொலைதானே? பின்பு அவர்கள் ஏன் தங்கள் நிலையை பற்றி சஞ்சாரம் செய்யணும்? இதை கேட்பவர் ஒரு வழக்கறிஞர் என்கிற கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறோம். நாவல் படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் எந்த குற்றமும் செய்யலைங்கிறதான் உண்மை. அவர்களுடைய செய்த ஒரே குற்றம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து யாரோ ஒருவர் இந்த மாதிரி உங்களை இசை வாசிக்க கூப்பிடும்போது அவர்களை நம்பி போகிறார்கள் இல்லையா, அதுதான் அவர்கள் செய்த பெரிய குற்றம். ஏன் அப்படின்னா, என்ன நீங்கள் மதிப்பீங்க, எனக்கான ஒரு இடம் கொடுப்பீங்க, கடவுளோட முன்னாடி தானே நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது, கடவுளோட முன்னாடி தான் அவர்கள் வந்து செருப்பால் அடி வாங்குறாங்க, கடவுளோட முன்னாடி தான் அவர்கள் கட்டி போடப்படுறாங்க, கடவுளோட முன்னாடி தான் பசியில் காத்திருக்கிறாங்க. நான் ஒரு கடவுளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளை வணங்குற யாரும் அவங்கள ஒன்றும் பண்ணலை. முடிவில் அதில் இளைஞனாக இருக்கிற ஒருத்தனுக்கு தான் ஆத்திரம் வருது, முதியவருக்கு இல்லை. அவர் சொல்கிறார், அப்படி தான்ப்பா இருக்கும், இவங்க கோபத்துக்கு பயந்துட்டு இவங்கள புகைச்சிக்கிட்டே எங்கேயோ வசிப்பார். ஆனால் ஒரு இளைஞன் கேட்குறான், அப்படிலாம் இல்லை, நாம கலைஞர்கள், நம்ம கலையை கையில் வச்சுருக்கிறோம், நாம் அவமானப்படும் போது ஒடுங்கி போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கணும். என்ன எதிர்ப்பை தெரிவிக்கணும் தெரியல அவங்களுக்கு. நாங்கள் மேடை போட்டு பேச முடியுமா, அல்லது அவர்களோட அவங்களே சண்டை போட்டு இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஏதாவது செய்யணும்னா ஒன்றே ஒன்று அங்கே இருக்கிற ஒரு வைக்கல் போகிற தீ வச்சிடலாம். அதுதான் என்னுடைய எதிர்ப்பு. அவன் செய்கிறான், ஆனால் அது இவ்வளோ பெரிய, அது ஒரு கொட்டைக்கு தீ பிடிச்சி கொட்டைக்கு கீழே படுத்துக்கவங்க பலியாவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க எங்கேயுமே அப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு தெரியுது, இது நாம தெரியாமல் செஞ்ச விஷயம், ஆனால் இவ்வளோ பெருசாகிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம்
அவர்கள் அதை உணர்ந்துடுறாங்க. அவர்கள் சிறைக்கு போக தயங்கவோ அல்லது தப்பி ஓடவோ எதுவுமே பண்ணலை. மாறா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம போனால் என்ன ஆகும், நம்ம பிடிப்பாங்க, அடிப்பாங்க, இன்னும் மோசமாக நடத்துவாங்க, இன்னும் சொல்ல போனால் நாம் பட்ட அவமானத்தோட பல மடங்கு அதிகமான அவமானத்தை பெற வேண்டியிருக்கும். அதனால் அது வடியிட்டோம். அதுக்கு தான் காத்திருக்கிறாங்க. இன்னொன்று, இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கலையாகும் 100 சம்பவங்கள் எனக்கு தெரியும். கூட்டிகிட்டு போய் இவங்க அடி வாங்கினது, பின்னாடி போனது, எத்தனையோ தருணங்களில் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம திரும்பி வந்தது, பேருந்து நிலையத்தில், ரயில் நிலையத்தில் இவங்களை கொண்டு போய் விட்டு டிக்கெட் எடுக்காமல் போனதுன்னு ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அவங்க அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்துறதில்லை. ஏன்னா நான் இப்படி இந்த இசைக்கலைஞர்கள் ஏன் ஊர் பேராக போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அவங்க நினைவில் ஊர் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஏதாவது பேசினா எந்த ஊரில் வாசித்தோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த ஊரில் எப்போ வாசித்தோம், எங்கே வாசித்தோம், என்ன வாசித்தோம், அது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. வேறு எதுவும் அவங்களுக்கு என்ன சிறப்பு செஞ்சாங்க அதெல்லாம் தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது. என்னென்னா, நீங்கள் உங்களை மகிழ்விக்கிற ஒரு உயர்வான கலையை தர்ற எங்களை ஏன் இவ்வளவு இழிவான நிலையில் வைத்திருக்கீங்க, நடத்துகிறீங்க? அப்புறம் ஒன்று, எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? அடிக்கலாம், கேட்கலாம், திட்டலாங்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? இந்த நாவல் அதை தான் நான் முதல்ல கேட்குறேன். அந்த உரிமை உலகத்தில் எங்கேயுமே யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு மனுஷனை அவமானப்படுத்தக்கூடாது. அவன் கலைஞனாக இருக்கிற பட்சத்தில் அவனை நம்ம மரியாதை பண்ணி தான் ஆகணும். அந்த மரியாதை அவனுக்கு நாம் தர வேண்டியது கட்டாயம். இன்னொன்று, அப்படி அவமானப்படுத்தப்பட்டால் அவன் சார்பாக நம்ம தான் வாதிடணும், நம்ம தான் அவனுக்கு துணை நிற்கணும். அந்த நேரங்களில் அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் முக்கியம் இல்லை. அவர்களுக்குள்ள நிறைய போட்டி இருக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கே தெரியும். அவர்களுடைய உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பலவீனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவர்கள் ஒரு உன்னதமான கலையை தன்னோட கையில் வச்சுருக்காங்க. அந்த கலை அவர்களுடையது இல்லை. அவர்கள் அந்த மரபை நீடிச்சிட்டு வராங்க. எப்போவோ தொடங்கின ஒரு பெரிய மரபை இவர்கள் அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க. அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால நம்ம அவர்களுடைய இதை ஏற்றுக்கிட்ட தான் வேணும். இந்த நாவல் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதியிருக்கேன். எல்லா வகையிலையும் மோசமான மனிதர் அவர். அவர் நடந்துக்கிற விதத்தை, அவர் செய்கிற செயல்களை, அவர் கொடுக்குற இம்சையெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதனான்னு கேட்டால் அவர்கிட்ட தான் அருமையான இசை இருக்குது. என்ன செய்ய, அவரோட குணம். ஆனால் அந்த மனுஷன் வாசிக்க ஆரம்பித்தா குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடந்துட்டு வாசிக்க போன இடத்துல வாசிக்காமல் போய் வேற ஆளை கூட்டிகிட்டு வந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது விடிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து போய் அவன் யார் என்ன மிஞ்சி வாசிக்கிறவன் நிறுத்து, நாம் எல்லாரும் வாசிப்போம், வாசிக்கிற இசைக்கலைஞர்கள் நம்ம கூட இருந்தாங்க தானே. நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டோம் இல்லையா? அப்போ அவங்கள்கிட்ட எல்லாம் அந்த மேதனை எப்படி இருந்தது? பலவீனங்கள் மனித இயல்பு தான். அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. இந்த கலைஞன் அந்த கலைஞனோட உச்சத்தை தொடும்போது அதை கேட்கவும், அனுபவிக்கவும், பார்க்கவும், அது வழியாக அடுத்த தலைமுறைக்கு அந்த கலையை கொடுக்கவும் நம்மளால முடியும்னா அதுதான் அந்த கலைக்கு நம்ம செய்கிற மரியாதை. இந்நாவல் ஏன் கரிசல் வட்டார வழக்கில் எழுதப்பெறவில்லை? அப்படி அமையாமல் போனதால் கதை சம்பவங்களில் ஜீவன் குறைந்ததாக நினைக்கிறீர்களா? உண்மைதான். ஏன்னா இப்போ கரிசல் பகுதியில் நான் பிறந்து வளர்ந்துருக்கிறேன். ஆனால் அந்த ஊரில் நாங்கள் இல்லை, எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். அங்கே இருக்கிறவங்க யாரும் எங்கள் ஊரை சேர்ந்தவங்களும் இல்லை. ஆனால் அந்த கதை இப்போ நடக்குது. ஒரு சம்பவம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீட்டில் என்னோடய அப்பா அம்மாவும் கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்க நகரத்துக்கு பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டு பூட்டி சாவியை எதிர் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் யாராவது போனால் வாங்கி அந்த வீட்டில் இருப்பேன். ஒரு நாள் நான் என்னோடய வீட்டுக்கு போய் எதிர் வீட்டில் சாவி கேட்குறேன். எதிர் வீட்டில் இருந்த ஒரு ஆள் கேட்குறாரு, உங்களை எனக்கு தெரியாதே, யாராவது ஒரு ஆளாக கூட்டுவாங்களே அப்படின்னு. நான் தான் சொன்னேன், நான் தான் அதை கேட்கணும், நான் இந்த ஊர், இது எங்கள் வீடு, ஒன்றும் எனக்கு தெரியாதே அப்படின்னா, உங்களை எனக்கு தெரியாது சார், சாவி தர முடியாது, யாராவது தெரிஞ்ச மனுஷரை கூட்டுவாங்க அப்படின்னு. நான் வெளியே வந்து என்னுடைய வீதியில் இருந்தால் ஒரு தெரிஞ்ச ஆள் கூட கிடையாது. ஆனால் என் ஊர், என்னுடைய வீதி, எல்லாமே யாரோ புதுசாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே தொழில் நிமித்தமாக பக்கத்தில் ஒரு மில் இருக்குது, அதுக்கு வேலைக்கு வந்தவங்க, புதுசு புதுசான பள்ளி ஆசிரியர்களாக வந்தவங்க, யாருக்கு தெரியல. யார் அப்போ எங்கள் ஊரில் பழமையாக தெரிஞ்சாலுன்னா ஒரு சைக்கிள் கடை வச்சுருக்காரு. அவர் நான் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் கடை வச்சுருக்காரு. அவர் அழைச்சிட்டு வந்து அவர் சொல்கிறார், உங்கள் வீட்டுக்கே சாவி கேட்குறானா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சொல்கிறார், டே இவங்க தாண்டா இந்த ஊர், நாமளாம் இந்த ஊருக்கு வந்திருக்கணும், சாவி கொடுறா அப்படின்னு. அப்போ அது வெறும் மாற்றம் இல்லை. இந்த மாற்றம் என்னென்னா, நம்ம எல்லாம் சதுரி வெளியில் போயிட்டோம். நம்ம இடங்களில் யாரோ குடியிருக்கிறாங்க. நிறைய வீடுகள் எங்கள் வீதியில் பூட்டியே இருக்குது. எங்கள் வீதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் பாதி வீடு பூட்டி தான் இருக்குது, யாரும் இல்லை. பூனைகள் கூட வர்றதில்லை அந்த வீடுகளுக்கு. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டை வந்து அந்த அப்பப்போ சுத்தம் பண்ணி விளக்கு வைக்கிறதுக்காக ஆள் வச்சுருந்தாங்க. அவங்களும் இல்லை. இப்போ வெறும் ஒரு மனிதர்கள் வாழ்ந்த வீடு வாழாமல் வெறுமனாக பூட்டி கிடக்கப்படுறதுங்கிறத நம்ம காலத்திலேயே பார்க்குறோம்.
அப்போ எப்போ போய் அந்த எந்த பாஷையில் அவர்களை எழுதுறது? இப்போ கி ராஜநாராயணன் மாதிரி எழுதுறாருன்னா அவரோட மனதில் அவரோட ஊர் இருந்துகிட்டே இருக்கு. பாண்டிச்சேரியில் வசிக்கிற இடைச்செவல் மனிதர் அவர். ஆனால் நான் அப்படி இல்லை. என் மனதில் இந்த ஒரு மேகம் போல தான் என் ஊரும் அந்த ஊருடைய நினைவுகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் சுற்றி அலைந்த இந்தியாவினுடைய நிறைய இடங்கள் அலைஞ்சிருக்கேன். அது இருக்குது. சென்னை இருக்குது. சென்னையிலையும் இடம் இல்லாமல் சுற்றி பல ஆண்டுகள் அலைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த நகரத்துக்குள்ளே எனக்கு வந்து இந்த நகரத்தினுடைய அடியில் தெரியும். இதனோட கீழே ஒரு மண்புழு ஊர்ந்து போகிற மாதிரி ஊர்ந்து போயிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த நகரம் வேறு விதமான ஒன்று இது இருக்குது. அப்போ நான் எழுதும் போது என்ன பண்ணுமா, பொது வாசகன் இருக்கான், அவனுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு நேரடியான எளிமையான தமிழில் அதை சொல்லலாம். ஆனால் இந்த தனித்துவத்தை சொல்லணும். இதை படிக்கும் போது ஒருத்தருக்கு தோணணும், இது எங்கோ நடக்கு, அந்த நிலம் வேற, அங்கே இருக்க மனுஷங்க வேற, அவங்க பழக்க வழக்கங்கள் வேறன்னு தெரியப்படுத்தணும். அந்த மொழியில் சொல்லும் போது நிறைய நேரங்களில் அவங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்குது. சில சமயம் அந்த சொற்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அது நகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கே அது சிரமமாக இருக்குது. அப்போ அதுக்காக தான் அந்த கதையில் இருக்குது. மற்றபடி இன்னைக்கு பொதுவாக வாசகர்கள் அந்த மாதிரியான ஒரு வட்டார வழக்கிலையோ அல்லது பொது மொழியிலையோ என்ன எழுதப்பட்டிருக்கு அதான் பார்க்குறாங்க. அது எழுதப்பட்டிருக்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்கு, அது வந்து அவனை ஈர்க்குதா, அவனால் உள்ளே போக முடியுதா, அதில் ஏதாவது இலக்கிய மேன்மைகள் இருந்தால் அதை ஏற்றுக்கிறாங்க. அப்படி தான் இந்த நாவல் வாசிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். தங்களின் எழுத்தில் ஒரு முறை தென் தமிழக கிராமங்களின் வழக்கமாக பெண்ணுக்கு பிறந்த இடத்து சீதனமாக கத்தாழை செடியை கொடுப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இதன் காரணம் அறிய ஆவல். நான் சொல்லாதது, அதனால நான் சொன்னதா யாரோ சொல்றாங்க. அப்போ ஒரு வகையில இதுவும் ஒரு கதை தான் வச்சுக்கலாம். யாரோ சொன்ன கதையை உங்களோட எனக்கு பார்க்குறாங்க. நான் சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு இடத்தை அடைஞ்சிட்டாலே ஒரு எழுத்தாளருக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அவர் சொல்லாத எல்லாமே அவர் பேரால வெளியாயிரும். அப்படி பழக்கம் இல்லை. ஆனால் அது தென் மாவட்டங்களில் குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், அந்த கத்தாழையை வெறுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க பேசும்போது ஆந்தையை சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க கத்தாழை முள்ளா இருக்குங்கிறதுக்காக கத்தாழையை வெறுக்க மாட்டாங்க. அது உள்ள ஒரு அந்த கத்தாழை பழம் இருக்கு, அதுக்கு ஒரு சுவை இருக்கு, அது ஒரு அபூர்வமான ஒரு சுவை. அது முள் இல்லாமல் சாப்பிட தெரியணும். அதை எடுக்கிறது கஷ்டம், சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அது பிடிக்கும். அப்புறம் அந்த பூவை பிடிக்கும். அப்புறம் அதில் அந்த கத்தாழைக்குன்னு ஒரு மனம் இருக்கு, அந்த மனம் வந்து பிடிக்கும். அதனால அதை இது பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஆந்தை இவங்க சொன்னாங்க இல்லையா, அதுவே வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஆந்தை இல்லை பிரச்சனை, ஆந்தை எப்போ வெளிவருது, எங்கே வந்துருக்கு, அதை வச்சு தான் கிராமத்தில் மனுஷங்க அந்த ஆந்தைக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த அகால நேரத்தில் ஆந்தை வர்றதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஆந்தை உள்ள ஒரு நேரம் தான். ஆனால் ஆந்தை மாலை நேரத்தில் ஒரு வீட்டு வெளியே வந்து நின்றுச்சுன்னா பயப்படுவாங்க. அதே ஆந்தை பகல்லையும் இருக்கும். இப்போ எங்கள் வீதியில் நிறைய ஆந்தை இருக்குது. நானும் குழந்தையும் எங்கள் வீதியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் 2 ஆந்தை உட்காந்து கேட்டே இருக்கும். நாங்கள் அதுக்கு ஒரு ஆந்தைக்கு டால்ஸ்டாயினும் ஒரு ஆந்தைக்கு தாசாஸ்கினும் பேர் வச்சுருந்தோம். இவங்க 2 பேரும் நம்மளுடைய நண்பர்கள், அடிக்கடி வந்து கேட்பாங்க நம்ம கூட இலக்கிய உரையாடல்கள் எல்லாம் அப்படின்னு. ஆனால் அப்படி அந்த ஆந்தையனோட பார்வை இருக்கு இல்லையா, அப்படி இவங்களை பார்த்துட்டே இருக்கும். அது இரவில் சரி. ஆனால் விடிந்த பின்னாடி நல்ல வெளிச்சம் வந்து ஒரு அவ்வளோ ஒரு முத்தின பகல்லையும் அந்த உட்காந்துருக்கும். அப்படி உட்காந்துருந்தா விவசாயிகள் வந்து உடனே அதை வெறுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அது பின்னாடி நடக்க போகிற எதையோ சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த ஆந்தைகள் வந்து உட்காந்துருக்கு. அதனால் இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நிறைய நேரம் மக்கள் நம்பிக்கை வந்து சரியாக தவறான்னு நம்ம ஆராய முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளோ நாளாக இருக்குங்கிறத மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீண்ட காலம் ஏதாவது ஒரு நம்பிக்கை மனிதர்களோடு இருந்தால் அது நிச்சயம் மனிதர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கும். இல்லாமல்லாம் மனிதர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை நீண்ட காலம் இருக்காது. அப்புறம் மனிதர்கள் இயற்கையை கண்டு பயப்படுறது எல்லா நாளங்களும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கூட நாங்கள் சிறு வயதில் அந்த ஆந்தையை பார்த்து பயந்தோம், பின்னாடி பயப்படல. அப்புறம் வளர 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 அந்த ஆந்தையோட ஒரு தோழமை கண்டோம், அது வேறு. ஆனால் ஒரு கதாபாத்திரம் அந்த ஊரில் இருக்கிற விவசாயின்னா அவருக்கு அது அழிவோட இடம். நானே நாவலில் எழுதியிருக்கேன், எங்கள் ஊர்லேருந்து எறும்புகள் வெளியேறி போகிறத பார்த்தோம். சாரசாரியாக எறும்புகள் வந்து வெளியேறி போகும்போது எங்கள் ஊரில் சொன்னாங்க, பஞ்சம் வரப்போகுது, அதனால தான் எறும்புகள் வெளியேறி போகுது. அப்போ ஒரு சாதாரண எறும்பு வர்றதுலேருந்து பூனை போகிறதுலேருந்து ஆந்தை வர்றதுன்னு எல்லாமே மனுஷனுக்கு முன்னெச்சரிக்கை. நீ பார்த்துக்கோ, உடனே சுதாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான். அது வெறுக்கிறது இல்லை, ஆனால் எங்கோ இடத்துல ஒரு அடையாளம், அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தான். மற்றபடி இது ஒரு மக்களோட நம்பிக்கை. அப்படி அவங்க ஒரு தாவரத்தையோ விலங்கையோ அவங்க கண்டு பயந்தாலோ அல்லது போற்றுனாலோ பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. வெறுமனா அது மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கிட முடியாது. சில மூட நம்பிக்கைகள்
நம்ம படித்தவர்களிடம் இருக்குது. அதை விட பழசல்ல நம்ம பழைய ஆட்களோட மூட நம்பிக்கை. நன்றி சார். நன்றி.